கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம். இன்றைய நாளின் தியானத்திற்கென்று தெரிந்து கொள்ளப்பட்ட வேத வசனம் நீதிமொழிகளின் புத்தகம் 18ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம். நீதிமொழிகள் 18:4. மனுஷனுடைய வாய்மொழிகள் ஆழமான ஜலம் போல் இருக்கும், ஞானத்தின் ஊற்று பாய்கிற ஆற்றை போல் இருக்கும். The words of a man's mouth are deep waters. The fountain of wisdom is a bubbling brook. Amen. இன்றைய தியான வசனத்தில் 2 முக்கியமான உருவகங்கள், அதாவது உவமைகள் பயன்படுத்தப்பட்டுள்ளன. ஒன்று ஆழமான ஜலம், மற்றொன்று ஞானத்தின் ஊற்று பாய்கிற ஆறு. இதை குறித்து சற்று ஆழமாக தியானிப்போம். ஆழமான ஜலம். மனிதனின் வார்த்தைகள் வெளியில் எளிதாக தோன்றினாலும் அதன் உள்ளே ஆழமான எண்ணங்கள், உணர்வுகள், மனநிலைகள் இருக்கின்றன. சிலர் பேசும் வார்த்தைகள் சாதாரணமாக தோன்றலாம், ஆனால் அவை ஆழமான அர்த்தம் கொண்டவை. மனிதனின் சொற்கள் அவன் உள்ளத்தின் ஆழத்தை வெளிப்படுத்துகின்றது. ஆழமான ஜலத்தில் மேலே பார்த்தால் அமைதியாக இருக்கும், ஆனால் அதன் உள்ளே ஆழம் அளவிட முடியாதது. அதுபோல மனிதன் பேசும் வார்த்தைகள் வெளியில் சாதாரணமாக தோன்றினாலும் உள்ளே அனுபவம், காயம், அறிவு, எண்ணம், மறைமுக நோக்கம் ஆகியவற்றை கொண்டிருக்கலாம். சிலர் பேசுவது புரிய கடினமாக இருக்கும், ஆழமான நீர் போல. சில வார்த்தைகள் ஆழமாக காயப்படுத்தலாம், சில வார்த்தைகள் ஆழமாக குணப்படுத்தவும் செய்யும். ஆகவே வார்த்தைகள் லேசானவைகள் அல்ல, அது ஆழமானவை. ஞானத்தின் ஊற்று பாய்கிற ஆறு. ஞானமுள்ளவர்களின் வார்த்தைகள் தண்ணீரை போல உயிரூட்டும். அது நின்ற நீர் அல்ல, தொடர்ந்து பாயும் ஆறு போல பயனுள்ளதும் சுத்தமானதும் உயிர் தருவதும் ஆனது. உண்மையான ஞானம் உள்ளவரின் வார்த்தைகள் பிறரை ஆசிர்வதிக்கும். இங்கே ஊற்று மற்றும் பாய்கிற ஆறு என்பதன் அர்த்தத்தை பார்ப்போம். ஊற்று என்பது தொடர்ந்து வரும் ஞானம். பாய்கிற ஆறு நிற்காத ஆசீர்வாதம். ஊற்றும் பாய்கிற ஆறும் உயிர் கொடுக்கும் சக்தி. ஞானமுள்ள மனிதன் பேசும்போது அது தெளிவு தரும், ஆறுதல் தரும், வழி காட்டும். ஞானமுள்ள வார்த்தைகள் ஜீவ நீர், லிவிங் வாட்டர். இன்றைய தியான வசனம் 2 வகையான பேச்சுக்களை காட்டுகிறது. ஒன்று சாதாரண மனித பேச்சு. இது ஆழமாய் இருக்கலாம், ஆனால் எல்லாம் நல்லதாய் இருக்காது. சில சமயம் குழப்பம் அல்லது மறைமுக அர்த்தம் இருக்கலாம், சிலரை காயப்படுத்தலாம். ஞானமுள்ளவரின் பேச்சு தெளிவானது, உயிரூட்டுவது, பிறரை உயர்த்துவது, தேவனுடைய சத்தியத்தை வெளிப்படுத்துவது. நீதிமானுடைய வாய் ஜீவ ஊற்று. The mouth of the righteous is a fountain of life என்று நீதிமொழிகள் 10:11 வாசிக்கிறோம். நீதிமானின் வார்த்தைகள் உயிர் தரும், காயப்பட்ட மனதை ஆற்றும் மருந்தாக இருக்கும். ஞானவான்களுடைய போதகம் ஜீவ ஊற்று, அதனால் மரண கண்ணிகளுக்கு தப்பலாம் என்று நீதிமொழிகள் 13:14 வாசிக்கிறோம். ஞானம் மரணத்திலிருந்து தப்பிக்க உதவும், வாழ்க்கையை சரியான பாதைக்கு கொண்டு செல்லும். பரத்திலிருந்து வருகிற ஞானமோ முதலாவது சுத்தமுள்ளதாயும், பின்பு சமாதானமும் சாந்தமும் இணக்கமும் உள்ளதாயும், இரக்கத்தாலும் நற்கனிகளாலும் நிறைந்ததாயும், பட்சபாதம் இல்லாததாயும், மாயமற்றதாயும் இருக்கிறது என்று அப்போஸ்தலனாகிய யாக்கோபு கூறுவதை யாக்கோபு 3:17 வாசிக்கிறோம். உண்மையான ஞானம் நல்ல பலனை தரும். இருதயத்தின் நிறைவினால் வாய் பேசும்.
நல்ல மனுஷன் இருதயமாகிய நல்ல பொக்கிஷத்திலிருந்து நல்லவைகளை எடுத்து காட்டுகிறான். பொல்லாத மனுஷன் பொல்லாத பொக்கிஷத்தில் இருந்து பொல்லாதவைகளை எடுத்து காட்டுகிறான் என்று கர்த்தராகிய இயேசு கூறுவதை மத்தேயு எழுதின நற்செய்தி நூல் 12ஆம் அதிகாரத்தில் வாசிக்கிறோம். நம் உள்ளம் எப்படி இருக்கிறதோ நம் பேச்சும் அப்படியே இருக்கிறது. அப்படியே நாவானதும் சிறிய அவயமாய் இருந்தும் பெருமையானவைகளை பேசும். பாருங்கள், சிறிய நெருப்பு எவ்வளவு பெரிய காட்டை கொளுத்தி விடுகிறது என்று யாக்கோபும் நமக்கு அறிவுறுத்துவதை யாக்கோபு 3:5 வாசிக்கிறோம். நாவு ஆசீர்வதிக்கவும் முடியும், நாசமாக்கவும் முடியும். வார்த்தைகள் மிகவும் சக்தி வாய்ந்தவை. அதனால்தான் பவுலடிகளார் கெட்ட வார்த்தை ஒன்றும் உங்கள் வாயிலிருந்து புறப்பட வேண்டாம் என்று அறிவுறுத்துகிறார். நம் பேச்சு பிறரை கட்டிட வேண்டும், தேவையான கிருபையை அளிக்க வேண்டும். இதை விசுவாசிக்கிறீங்களா? என்னிடத்தில் விசுவாசமாய் இருக்கிறவன் எவனோ அவன் உள்ளத்தில் இருந்து ஜீவ தண்ணீர் உள்ள நதிகள் ஓடும் என்று நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து கூறுவதை யோவான் 7:38 வாசிக்கிறோம். தேவனுடைய ஆவி உள்ளவரின் வார்த்தைகள் ஜீவ நீரை போல பாயும். மொத்தத்தில் இன்றைய தியான வசனம் மூலம் நாம் கற்றுக்கொள்ளும் பாடங்கள்: வார்த்தைகள் ஆழமானவை, வெளிப்படுத்துபவை, உயிரூட்டுபவை, மாற்றத்தை உண்டாக்குபவை. இந்த வசனம் நமக்கு ஒரு முக்கியமான சத்தியத்தை சொல்கிறது. அதாவது, நம் வார்த்தைகள் வெறும் ஒலி அல்ல, அது நம் இருதயத்தின் பிரதிபலிப்பு. ஞானமுள்ளவரின் வார்த்தைகள் பிறருக்கு ஜீவனாகும். நல்ல பேச்சின் குணங்கள் சத்தியம், கிருபை, ஞானம், கட்டிடும் தன்மை. நம் வார்த்தைகள் எதிலிருந்து வருகிறது? இருதயத்திலிருந்து, எண்ணங்களிலிருந்து, ஆன்மீக நிலைமையிலிருந்து, இல்லைங்களா? எனவே நம் இருதயம் நிரம்பியிருக்க வேண்டியது தேவனுடைய வார்த்தை, ஞானம், பரிசுத்தம். அப்பொழுதுதான் நம் வார்த்தைகள் ஞானத்தின் ஆறாக மாறும். நாம் கவனிக்க வேண்டிய முக்கியமான விஷயங்கள், அதாவது பேசுவதற்கு முன் சிந்திக்க வேண்டும். வார்த்தைகள் காயப்படுத்துகிறதா, குணப்படுத்துகிறதா? நம் பேச்சு தேவனை மகிமைப்படுத்துகிறதா என்பதை நிதானமாக ஆராய்ந்து பேச வேண்டும். நாம் பேசப்போகும் வார்த்தை சத்தியமா, இது தேவையா, இது ஆசீர்வாதமா என்பதையும் ஒரு முறைக்கு இருமுறை சிந்தித்து தெளிவுபடுத்தி கொண்டு பேச வேண்டும். கிணறு ஆழம் இருக்கிறது, ஆறு பாய்ந்து ஓடுகிறது, உயிர் தருகிறது. நாம் எப்படிப்பட்டவர்கள்? ஆழமுள்ளவர்களா அல்லது உயிரூட்டும் ஆறா? மனிதன் பேசும் வார்த்தைகள் ஆழமானவை, ஆனால் ஞானமுள்ளவன் பேசும் வார்த்தைகள் ஜீவனை தரும். எனவே நம் பேச்சில் ஆழம் மட்டும் போதாது, ஜீவனும் இருக்க வேண்டும். இதை ஒத்துக்கிறீங்களா? Today's verse teaches that human words are deep like waters, but wise words are like a flowing stream that gives life. Human speech may be deep, but not always helpful. Wise speech is clear, pure, and life-giving. Our words reflect our heart. We must speak in a way that builds, heals, and blesses others. Don't just speak deeply, speak wisely and life-givingly. Do you accept this? ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம் கர்த்தாவே, ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். அன்பான கர்த்தாவே, எங்கள் இருதயத்தை நீர் பரிசுத்தப்படுத்தி உம்முடைய வார்த்தைகளால் நிரப்பும் ஆண்டவரே. எங்கள் வார்த்தைகள் ஆழமுள்ளதாய் மட்டும் அல்லாமல் ஞானமுள்ளதாய், ஜீவனுள்ளதாய் இருக்க கிருபை தாரும். எங்கள் வாயால் பிறர் ஆசீர்வதிக்கப்படட்டும். எங்கள் பேச்சு உம்மை மகிமைப்படுத்தட்டும். எனவே எங்களை முற்றிலுமாக தாழ்த்தி உம்முடைய கரங்களிலே ஒப்பு கொடுக்கிறோம்.
நீங்க பொறுப்பெடுத்துக்கோங்க, நீங்க வழி நடத்துங்க. சகல துதி கன மகிமை யாவையும் ஒருவருக்கே செலுத்துகிறோம் மீட்பர் இயேசுவின் மூலம். ஜெபம் கேளும் எங்கள் ஜீவனுள்ள தகப்பனே. ஆமென்.